வணக்கம் அன்புக்குரிய நேயர்களே! நான் வடிவேலன். நாம் தமிழர் அமெரிக்காவில் இருந்து 2026 சட்டமன்ற தேர்தலின் வேட்பாளர்களை நாம் தொடர்ந்து நேர்காணல் எடுத்து வருகிறோம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைகிறார் நாம் தமிழர் கட்சியின் 2026 சட்டமன்ற தேர்தலின் கடலூர் மாவட்டம் புவனகிரி தொகுதியின் வெற்றி வேட்பாளர் திருமதி சுமதி சீனிவாசன் அவர்கள். கேட்பதற்கு நிறைய இருக்கிறது, அவரிடம் கேட்கலாம். அக்கா வணக்கம், நல்லா இருக்கீங்களா? வணக்கம், நான் நலமா இருக்கேன். நம்ம உறவுகள்லாம் அங்க எப்படி இருக்காங்க? எல்லாரும் அனைவரும் நலமா இருக்காங்களா? எல்லாரும் நல்லா இருக்காங்க அக்கா, ரொம்ப மகிழ்ச்சி கேட்டதுக்கு. புவனகிரி வாக்காளர்களுக்கும் உலக தமிழர்களுக்கும் உங்களை பத்திய ஒரு அறிமுகம் கொடுங்க. உலகத்தமிழர் அனைவருக்கும் வணக்கம். புவனகிரி தொகுதி சார்பாகவும் நான் என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். என்னுடைய பெயர் சுமதி சீனிவாசன். நான் இதுக்கு முன்னாடி 2021 சட்டமன்ற தேர்தல நம்ம குறிஞ்சிப்படி சட்டமன்ற தொகுதியில நான் வேட்பாளராக நின்று இருக்கேன். 8528 வாக்குகள். இப்போ 2026ல புவனகிரி சட்டமன்ற தொகுதியில வேட்பாளராக நின்று இருக்கேன். என்னுடைய கணவர் தனியார் நிறுவனத்துல வேலை செஞ்சுட்டு இருக்காரு. எனக்கு 2 குழந்தைகள். பெரிய மகன் வேலையில பொறியாளரா வேலையில இருக்காரு. 2வது மகன் மருத்துவர். உயர்கல்விக்காக காத்திருக்கும் பொழுது ஒரு 2 வருடத்துக்கு முன்னால் ஒரு 23 வயதில் அவர் தவறிட்டாரு. அதுக்கப்புறம் நாங்க 2010 இருந்தே, அதுக்கு முன்னாடியில இருந்தே நம்மளுடைய தலைவர் மேதகு வேலுப்பிள்ளை பிரபாகரனை பின்தொடர்ந்து நாங்க இந்த களத்துல வந்துட்டு இருக்கோம். தமிழ் தேசிய களத்துல வந்துட்டு இருக்கோம். 2010 அண்ணன் சீமான் அவர்கள் நாம் தமிழர் கட்சியை தொடங்கும் போது அதிலிருந்து இன்று வரை நாங்க பயணிச்சுட்டு இருக்கோம். நாம் தமிழர் கட்சியில உங்க பயணம் எப்ப தொடங்குச்சுன்னு சொன்னீங்க. அதை எப்படி தொடங்குச்சு? அதுவும் இப்ப குறிப்பா அது எப்படிப்பட்ட பயணமா இருக்கு உங்களுக்கு? நாம் தமிழர் கட்சி இப்போ நான் முன்னாடியே சொன்னதுதான். 2007 அந்த ஒரு காலகட்டத்தில இருந்து நம்ம தலைவரை பின்பற்றி தான் நான் வந்துட்டு இருக்கேன். நாங்க எல்லாருமே குடும்பமா நாங்க அப்படிதான் வந்துட்டு இருக்கோம். 2009ல நம்முடைய தமிழர்கள், ஈழத்தமிழர்கள் கொன்றொழிக்கப்பட்ட பொழுது, லட்சக்கணக்கில் கொன்றொழிக்கப்பட்டது, அந்த ரத்தத்துல பிரசவித்துதான் இந்த நாம் தமிழர் கட்சி. அப்பையில இருந்தே நாங்க அது தொடர்ந்து வந்துட்டே இருக்கும் பொழுது, இங்க எல்லாருமே இது ஒரு மத்த கட்சிகள் மாதிரியான ஒரு அரசியல் களம் அல்ல. இது ஒரு அடிப்படை அரசியல்ல ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும்ன்றதுக்காக தொடங்கப்பட்டது நாம் தமிழர் கட்சி. ஒரு தமிழ் தேசியத்தை முன்னிறுத்தி ஒரு தமிழர்களுக்கான ஒரு களமாக தான் இந்த கட்சியானது தொடங்கப்பட்டிருக்கு. இந்த கட்சியில இன்ன வரைக்குமே அதாவது 2016 காலகட்டத்திலிருந்து 2026 வரைக்கும் ஒரு தேர்தல் களத்தை நாம் தமிழர் கட்சியானது சந்தித்து வருகிறது. இதுவரைக்கும் எந்த கட்சியோட ஒரு கூட்டணியும் இல்லாமல் தனித்தே நின்று களமாடுது. அது மட்டும் இல்லாம வாக்காளர்களுக்கு ஒரு பைசா கூட கொடுக்காம வாக்கு இன்னைக்கு ஒரு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சியாக நாம் தமிழர் கட்சி நிற்கும் பொழுது அதுல நான் பயணிக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சியாக நினைக்கிறேன். தொடர்ந்து நாங்க பயணிச்சுக்கிட்டே இருக்கோம். ரொம்ப மகிழ்ச்சி அக்கா. மக்களுக்காக களத்துல நீங்க எடுத்த போராட்டத்தை பத்தி சொல்றீங்களா? நாம் தமிழர் கட்சியில் இல்லாத போராட்டங்களே இங்க தமிழ்நாட்டுல எதுவுமே நடக்கல. எல்லா போராட்டங்களிலும் நாம் தமிழர் கட்சியானது பங்கெடுக்கும். இப்போ போக்குவரத்து துறைகளா இருக்கட்டும், தூய்மை பணியாளர்கள் போராட்டங்களா இருக்கட்டும், தூத்துக்குடி ஸ்டெரிலைட் போராட்டங்களாக இருக்கட்டும், மீத்தேன் ஈத்தேன் போராட்டங்களாக இருக்கட்டும், செவிலியர் போராட்டம், மருத்துவர் போராட்டம், அங்கன்வாடிகள் போராட்டம், இப்படி எல்லா போராட்டங்களிலுமே நாம் தமிழர் கட்சியானது மக்களோட நின்று இருக்கு. இப்போ சமீபத்துல கூட பள்ளிக்கரணையில வீடு கட்டுவதற்கான ஒரு அனுமதி கொடுத்திருந்த போது அந்த வீடு கட்டுற அந்த இடத்துல சதுப்பு நிலங்கள் அங்க வீடு கட்டக்கூடாதுன்னு சொல்லி அங்க போராட்டம் செய்து அது தடையும் வாங்கினது நாம் தமிழர் கட்சி. அது ஒரு முக்கிய பங்கும் நாம் தமிழர் கட்சி வகித்திருக்கு. நாங்க எப்பொழுதுமே அதிகாரத்துக்கு சமரசம் இல்லாம மக்களோடு மக்களா நின்று எல்லா போராட்டங்களிலும் எங்கள் அண்ணன் சீமான் நின்று இருக்காரு. நாங்களும் நின்று இருக்கோம். இப்ப நீங்க பார்க்கும் பொழுது அதிகாரத்துக்கு வராமையே நாங்க நிறைய பிரச்சனைகளை தீர்க்கும் போது அதிகாரத்துக்கு நாம் தமிழர் கட்சிகள் வந்தா
அது எவ்வளவு வளமான சிறப்பான ஒரு நாடாக அமையும் என்பது நாம் தமிழர் கட்சியோட ஒரு ஒரு பயணம் வந்து மிகவும் சிறப்பாக இருக்கும். எல்லா போராட்டங்களிலுமே நாங்க கலந்துட்டு இருக்கோம். மகிழ்ச்சி அக்கா. ரொம்ப சந்தோஷம். இதுல உங்களுக்கு சவாலா இருந்த குறிப்பான போராட்டம் எதனா சொல்ல முடியுமா? ஆமா. இப்ப நாங்க நேரடியான இப்ப கடலூர் மாவட்டத்துல நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, சைமா போராட்டங்கள் வந்து சைமா ஒரு நிறுவனம் வந்து தொழிற்பூங்கா அங்க ஒண்ணு தொடங்குனாங்க கடலூர் மாவட்டத்துல. அப்ப அது தொடங்கும் பொழுது சாயப்பட்டறையில வராம தடுக்கிறதுக்காக நாம் தமிழர் கட்சியில அப்ப கடல் தீபன் தம்பி ஒருத்தர் இருந்தாரு. அவர் கூட நாங்க சேர்ந்து பயணிக்கும்போது அந்த சைமா கம்பெனிய வந்து நிறுத்துவதற்காக நிறைய போராட்டங்கள் நாங்க செஞ்சோம். இறுதியில அந்த சாயப்பட்டறை தொடங்குவதற்கான வேலை திட்டங்கள் வந்து நிறுத்தப்பட்டு இன்று வரைக்கும் இன்னும் தொடங்கப்படாமலே இருக்கிறது. அது வந்து கடலூர் மாவட்டத்துல நாங்க மிக முக்கியமாக நினைக்கிறோம். இன்னும் நிறைய போராட்டங்கள் இருக்கு. ஏன்னா இங்க கடலூர் மாவட்டம்ல நீங்க சொல்லும் பொழுது நெய்வேலி நிலக்கரி நிறுவனம் இருக்கு இல்லையா? அந்த நிறுவனமானது விளைநிலங்களை எல்லாமே எடுக்குது. இப்ப அந்த விளைநிலங்களை எடுக்கக்கூடாதுன்ற போராட்டமும் நாங்க செஞ்சுட்டு இருக்கோம். அந்த போராட்டம் இன்றைக்கு வரைக்கும் அது தொடர்ந்து நடந்துட்டு தான் இருக்கு. அவங்களும் விளைநிலங்களை எடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. சரியான இழப்பீடுகளும் அவங்க குடுக்கல. அவங்களுடைய வாழ்வாதாரத்தையும் அழிக்கிறாங்க. அதுக்கான இழப்பீடுகளும் சரியா குடுக்கல. அந்த இடத்துல இருந்து ஒரு ஏதலிகளாக அங்கேருந்து விரட்டப்பட்டு வேற ஒரு இடத்துல போய் மக்கள் இருக்காங்க. இன்னமும் அந்த போராட்டம் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. இதெல்லாம் இருக்கிறதுலயே அந்த கடலூர் மாவட்டத்துல மிக முக்கியமான போராட்டங்களில் ஒன்று இந்த நெய்வேலி நிறுவனம் விளைநிலங்களை எடுப்பதுதான். அது இன்றும் தொடர்கதையா தான் இருந்துட்டு இருக்கு. உங்க தொகுதி புவனகிரியில குறிப்பா என்ன பிரச்சனைகள் இருக்கு? அதற்கான தீர்வுகள் என்னவா இருக்கும்? புவனகிரி தொகுதியில நீங்க பார்க்கும்போதுன்னா அதேதான் கடலூர் மாவட்டத்துல இப்ப 3வது யூனிட் வந்து புவனகிரியில தான் எடுக்க போறாங்க அப்படின்னு சொல்லி விளைநிலங்களை எடுக்க போறாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா ஏற்கனவே 2வது முறையாக 2வது அந்த யூனிட் எடுக்கிறதுக்காக விளைநிலங்களை எடுத்துட்டாங்க. ஆனா அவங்களுக்கு அதற்குரிய இழப்பீடுகள் அவங்களுக்கு சரியா கொடுக்கல. திமுக அரசாங்கமும் கொடுக்கல, அதிமுக அரசாங்கம். ஏன்னா புவனகிரி தொகுதியை பொறுத்த வரைக்கும் 2 ஆட்சியும் மாத்தி மாத்தி வந்திருக்கு. அதிக முறையாக அதிமுக தான் அங்க இருந்திருக்கு. இப்ப இந்த விளைநிலங்களை எறும்பூர்ன்ற பகுதியில எல்லாம் விளைநிலங்களை எடுத்திருக்காங்க. அப்ப அவங்களுக்கு இழப்பீடு அப்படின்னு சொல்லும்போது மிக குறைவான ஒரு இழப்பீடு தான். வாழ்வாதாரமும் அவங்களுக்கு இல்லாம அவங்க பார்த்தாங்கன்னா பக்கத்து நகரங்களுக்கு தான் வெளியேற்றிருக்காங்க. இன்னொன்னு கூனங்குறிச்சின்ற பகுதியில வந்து அனல் மின் நிலையம் அதாவது எக்ஸ்பான்ஷன் 2ன்னு ஒண்ணு விரிவாக்கம் செய்ய என்ன பண்ணிருக்காங்கன்னா அங்க 2 மிகப்பெரிய ஏரிகள் 2 ஏரிகள் இருந்திருக்கு. அந்த 2 ஏரிகளையும் முழுவதுமாக மூடிவிட்டு அது மேலதான் அந்த எக்ஸ்பான்ஷனே வந்திருக்கு. அனல் மின் நிலையம் 2வது எக்ஸ்பான்ஷன் வந்து அது மேலதான் வந்திருக்கு. அப்ப அங்கிருந்து வரக்கூடிய தண்ணிகள் எல்லாம் வந்து விளைநிலங்களுக்கு பாசனத்துக்கு அவங்க பயன்படுத்திட்டு இருந்தாங்க. அங்க ஏரி இல்லாத காரணத்தினால பக்கத்துல இருக்கிற விளைநிலங்களுக்கு நீர்ப்பாசன வசதிகள் சுத்தமா கிடையாது. ஆனா அவங்க என்ன உத்தரவாதம் போட்டிருக்காங்கன்னா நாங்க வந்து விளைநிலங்களுக்கு நீர்ப்பாசன வசதி செஞ்சு தரோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க அந்த இடத்தையும் அந்த ஏரியெல்லாம் அடைச்சாங்க. ஆனா இன்ன வரைக்குமே அந்த விளைநிலங்களுக்கான நீர்ப்பாசன வசதியை அவங்க செஞ்சே கொடுக்கல. இப்போ நாங்க வந்து நிறைய போராட்டங்கள் அது முன்னெடுக்கிறோம், மனுக்கள் நிறைய கொடுத்துருக்கோம். அதுக்கு அவங்க என்ன சொல்றாங்கன்னா சிஎஸ்ஆர் ஃபண்டு இல்ல, முடிஞ்சு போச்சு, எங்களால கொடுக்க முடியாது, அதனால எங்களுக்கு திரும்ப வந்து தண்ணீர் வசதியெல்லாம் எங்களுக்கு செஞ்சு தர முடியாதுன்றாங்க. இதனால இந்த நிலத்தடி நீரும் பாதிப்பு அடைஞ்சிருக்கு. அங்க பாதரசத்தோட அளவும் மிகவும் அதிகமாக இருக்கு. நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்போது வந்து 0.115 விழுக்காடு அதாவது எம்ஜி பெர் லிட்டருக்கு அங்க பாதரசத்தோடைய அளவும் அதிகமா இருக்கு. அந்த இப்போ அங்க சுற்றுச்சூழலும் நிறைய பாதிச்சிருக்கு. முன்னாடி எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா மரங்களை வெட்டுனாங்கன்னா மரங்களை நடும். அந்த நெய்வேலி நிறுவனம் வந்து மரங்களை நடும். ஆனா இப்ப என்ன பண்றாங்கன்னா அது வெட்டிட்டு 20 வருஷமா அங்க ஒரு மரங்களே நடல. அப்ப நடாத போது என்னன்னா சுற்றுச்சூழல் எல்லாமே பாதிக்கப்படுது. அங்க அவங்க வந்து பொல்யூஷன் டெஸ்ட் கூட எடுக்கிறாங்க. எடுத்தோடனே ஊருக்குள்ள அதாவது அந்த நிறுவனங்கள் இருக்குன்னு இல்லையா, அது வெளி கூனங்குறிச்சின்ற பகுதி தான். அந்த நிறுவனத்துக்குள்ள வச்சு அந்த பொல்யூஷன் டெஸ்ட் அவங்க எடுக்கிறது இல்ல. கொஞ்சம் தூரம் அந்த ஏரியா அந்த பகுதியை விட்டு கொஞ்சம் தூரம் போயிட்டு தான் அங்க வந்து அந்த டெஸ்டே அவங்க எடுக்கிறாங்க. அப்ப காட்டும்போது காற்று மாசோடைய அளவு என்ன மிக குறைவா தான் காமிக்கும்.
அது குறைவாக காமிக்குது. ஆனா உண்மையான நிலவரம் வந்து மக்களுக்கு தெரிவிக்கிறது இல்ல. இதனால வந்து அவங்க உடல் ரீதியாகவும் அதாவது நிறைய பாதிப்புகள் மக்கள் அடையறாங்க. இதற்கான தீர்வுக்காகவும் நாங்க போராடிட்டு இருக்கோம். இத நாங்க இப்போ வந்து நான் 2026ல ஆட்சிக்கு வரும்போது இதற்கு உண்டான அத்தனை தீர்வுகளையும் நாங்க செய்ய தயாராக இருக்கிறோம். இங்க புவனகிரி பகுதியில எடுத்துக்கிட்டீங்கன்னா, இப்ப கண்ணங்குடின்னு ஒரு பகுதி இருக்கு தம்பி. அந்த இடத்துல ஒரு கண்ணங்குடின்னு ஒரு பகுதி இருக்கு. அங்க ஒரு கால்வாய் ஒண்ணு போயிட்டு இருக்கு. இந்த ஊருக்கும் அந்த அந்த கால்வாய்க்கும் அந்த பக்கத்துல ஒரு 300 ஏக்கர் நிலங்கள், விளைநிலங்கள் எல்லாமே இருக்கு. முதல்ல ஒரு 60 ஆண்டுகளுக்கு முன்னாடி அந்த இடத்துல ஒரு பாலம் ஒண்ணு கட்டி வச்சிருந்தாங்க. அந்த பாலம் மூலமாக அந்த அந்த ஊர்ல இருக்கிற மக்கள் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா போவாங்க, விளைநிலங்களுக்கு போவாங்க. போயிட்டு அங்க என்னென்ன வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு அந்த வழியா தான் வருவாங்க. ஆனா ஒரு ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி என்னாச்சுன்னா அந்த பாலம் இடிஞ்சு விழுந்துருச்சு. இடிஞ்ச பிறகு இவங்க என்ன சொல்லியிருக்காங்க, அரசு கிட்ட சொல்லியிருக்காங்க, அங்க இருக்கிற வர வர சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாருக்கிட்டையும் சொல்றாங்க. அவங்க சொல்றாங்க நாங்க செஞ்சு தரோம் அப்படின்றாங்க. ஆனா அவங்க செஞ்சு கொடுக்கல. அப்புறம் மக்கள் வேற வழி இல்ல, நிலத்துக்கு அவங்க போய் தானே ஆகணும் அப்படின்றதுனால அவங்களே வந்து ஒரு கம்பி பாலம் மாதிரி ஒண்ணு கட்டினாங்க. ஒரு தளவாடங்கள் மாதிரி வச்சு அவங்க கட்டினாங்க, ஒரு ஆள் போயிட்டு வர மாதிரி. அதுக்கப்புறம் அதுவுமே மழை வந்தோடனே அடிச்சுட்டு அதுவும் போயிடுச்சு. இப்ப என்ன பண்ணிருக்காங்கன்னா, உங்களுக்கு தெரியும் அந்த பேரல் மாதிரி இருக்கும் இல்லைங்களா? அந்த பேரல் எல்லாம் ஒரு படகு மாதிரி, ஒரு தரைப்படகு மாதிரி செஞ்சு, ஏன்னா இது ஒரு 3 நாளைக்கு முன்னாடி நான் போய் பார்த்துட்டு வந்தேன். நான் அது புகைப்படம் கூட எங்களுக்கு இருக்கு. நான் வேணா உங்களுக்கு அனுப்பி விடுறேன். புகைப்படம், காணொளிகள் உங்களுக்கு அனுப்பி விடுறேன். அதுல என்னன்னா, அதுல ஏறிதான் அவங்க திரும்பவும் அங்க போறாங்க. வரும்பொழுதெல்லாம் இது வந்து ஒரு 10 வருடமா இது நடந்துட்டு இருக்கு. நாங்க அங்க பிஓடி கிட்ட எல்லாத்தையும் நாங்க பிடிஓ கிட்ட எல்லாம் போய் நாங்க சொல்றோம். அவங்க பார்த்துட்டு இது இங்கதான் இருக்கா, 10 வருஷமா அவங்க இததான் பயன்படுத்துறாங்களா, இப்படிதான் போயிட்டு வராங்களான்னு எங்களையே திருப்பி கேக்குறாங்க. ஏன்னா எங்களுக்கு ஒரே ஆச்சரியமா இருந்துச்சு, ஏன்னா இப்படி கேக்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. இல்ல நாங்க இதை இப்ப உங்களுக்கு காட்டுறதுக்காக ஒரு செயற்கைத்தனமான ஒரு படத்தை உருவாக்கி நாங்க காணொலி கொண்டு வந்து காட்டல. இது முழுக்க முழுக்க அங்க இருக்கிற மக்களுடைய வாழ்வாதாரம் இப்படிதான் இருக்கு. இதை நீங்க வந்து சரி செய்து கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்க இன்னைக்கு ஒரு விண்ணப்ப மனு கொடுக்கறதா இருந்தது. என்னால அது அங்க போக முடியல. இப்படிதான் அவங்களுடைய பிரச்சனைகளை வந்து தீர்க்கறதுக்கு யாரும் கிடையாது. எனக்கு அந்த மக்களை போய் பார்க்கும்போது ரொம்ப வருத்தமா இருக்கு, மன அழுத்தம் வருது. ஏன்னா என்னுடைய வயதை விட அதிகமா இருக்கிறவங்க எல்லாம் கையெடுத்து கும்பிடுறாங்க, எங்களுக்கு ஒரு வழி எங்களுக்கு சொல்லுங்க. மனசு ரொம்ப அது ஒரு வலி இருக்கு. இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு தீர்வை வந்து நிச்சயமா நாம் தமிழர் கட்சியில இருக்க நான் வந்து அந்த சட்டமன்ற உறுப்பினரான உறுதியாக அதை சரி செய்து கொடுப்பேன். நான் நிறைய இருக்கு குற்றச்சாட்டுகள், நம்ம அடுக்கிக்கிட்டே போலாம். அவ்வளவு தீர்வுகள் அங்க இருக்கு, அந்த தொகுதிக்குள்ள இருக்கு. மகிழ்ச்சி அக்கா. நான் அடுத்து கேட்க இருந்த கேள்விக்கான பதில் எனக்கு நீங்க சொன்ன பதில இருந்தே கிடைச்சிருச்சு. இருந்தாலும் நீங்க சட்டமன்ற தொகுதியில ஜெயிச்சா மாற்றக்கூடிய முதல் மாற்றம் எதுவா இருக்கும், செய்யக்கூடிய முதல் மாற்றம் எதுவா இருக்கும்? மக்கள் அங்க நீங்க புவனகிரி சட்டமன்ற தொகுதியில நான் திரும்பவும் சொல்றது அதுதான், விளைநிலங்கள் மிகவும் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு பகுதி அப்படின்னும் போது அங்க உலர்கருவிகள் கிடையாது. அந்த நெல்லை உலர்த்துறதுக்கான ஒரு கருவிகள் கிடையாது. நெல்லை சேமிப்பதற்கான ஒரு கருவிகள் கிடையாது. அங்க சேமிப்பு கிடங்குகளும் கிடையாது. இப்போ மழைய நம்ம எல்லாமே வந்து வெட்ட வெளியில தான் அடுக்கி வச்சிருக்காங்க. இப்ப என்ன சொல்றாங்க, தமிழ்நாடு முன்னேற்ற பாதையை நோக்கி போயிட்டு இருக்கு, தமிழ்நாடு வளர்ச்சி அடைஞ்சிருச்சு, தமிழ்நாடு வந்து 2.0க்கு வந்துருச்சுன்னு நம்ம எல்லாம் திமுகவா இருக்கட்டும் எல்லாமே சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா? நீங்க வாங்க புவனகிரி தொகுதி பக்கம் கொஞ்சம் வாங்க, நாங்க எல்லாருமே சொல்றோம். நீங்க வந்து பாருங்க, விளைநிலங்கள், நெல்ல விளைவிச்ச நெல்கள் அத்தனையும் ரோடுகள்ல அடுக்கி வச்சிருக்காங்க. ஒரு மழை வந்துச்சுன்னா என்ன ஆகும்? விளைவிச்சவனுக்கு தான் அதனுடைய வலி என்னன்னு தெரியும். வெளியில இருந்து பாக்குறவங்களுக்கு யாருமே தெரியாது. களத்துல யாரு நிக்கிறாங்களோ அவனுக்கு தான் அந்த வழி தெரியும். அவன் வெம்பாடுபட்ட அந்த மூட்டையில கொண்டு வந்து அடுக்கி வச்சிருந்தா, நீங்க வந்து ஒரு மதுபான கடைகளுக்கு கொடுக்கிற ஒரு முக்கியத்துவம் கூட ஒரு நெல்மணிகளுக்கு நீங்க கொடுக்க மாட்டேன்றீங்க. இதுக்கு கண்காணிப்பு கேமரா வைக்கிறீங்க, ஒரு ஏசி குளிர்சாதன பெட்டி எல்லாமே ஒரு அறைய நீங்க எல்லாம் வைக்கிறீங்க. ஆனா விளைநிலங்களுக்கான நெல்கள் வந்து ரோட்லயே நீங்க போட்டு வச்சிருக்கீங்க. அப்ப இது யாருக்கான அரசுன்றது ஒரு கோவம் நமக்கு வருது. இவங்க என்ன எது முன்னேற்றம் எதை முன்னாடி வைக்கிறாங்கன்ற ஒரு கேள்வி கேட்கணும், நேரடியா பார்த்த கேட்கணும்ன்ற ஒரு கோவம், ஒரு ஆத்திரம் வருது. என்ன அந்த இதை வந்து அங்க ஒரு சேமிப்பு கிடங்கு வந்து கட்ட முடியும், ஆனா கட்ட மாட்டேன்றாங்க.
ஏன் கட்டலன்றது நமக்கு தெரியாது. இல்ல அதுலலாம் செலவு செஞ்சோம்னா, நமக்கான அ ஒரு கமிஷன எடுக்க முடியாதுன்னு யோசிக்கிறாங்களா என்னன்னு நமக்கு அதுவும் தெரியல. அப்ப அதுக்கான ஒரு நல்ல தரமான ஒரு சேமிப்பு கிடங்க வந்து உருவாக்கி குடுப்போம். இன்னும் ஒண்ணு வந்து, இந்த நெல்லுலேருந்து உம்மி வருது இல்லையா? அந்த உமிகள்ல இருக்குல்ல, நெல்லோட உமியில வந்து நெறைய நம்ம பை ப்ராடக்ட் நம்மளால தயாரிக்க முடியும். ஆனா, அது யாருமே அது வந்து செய்யறது கிடையாது. இப்போ நம்ம சொல்லல, ஏதாவது கோவம் வந்தா அம்மாகிட்ட கேட்போம். "என்ன தவிட்டுக்கம்மா வாங்குனீங்க?" அப்படின்னு கேட்கிறோம். இல்ல. அந்த தவிடு, அந்த உமி வந்து அது ஒரு கோல்டு ட்ரெஷரி மாதிரி. அதுல வந்து சிலிக்கான்ற ஒரு பை ப்ராடக்ட் கிடைக்குது. அந்த நெல் உமியை தயாரிக்கிற அந்த உமியிலேருந்து சிலிக்கா தயாரிக்கிற அந்த பொருட்கள தொழிற்சாலைகளே அந்த சட்டமன்ற தொகுதியிலே நம்மளால உருவாக்க முடியும். ஆனா யாரும் உருவாக்கி தரல. நாங்க வரும்பொழுது அந்த தொழிற்சாலைகளை அமைத்து, அந்த உமியிலிருந்து அந்த சிலிக்காவ எடுத்து, அது நெறைய கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டுல பயன்படுத்தலாம். பயன்படுத்துறாங்க. எனர்ஜி எல்லாத்திலயுமே வந்து அந்த பொருட்கள், அந்த உமியோட பை ப்ராடக்ட் வந்து பயன்படுத்தப்படுகிறது. அப்புறம் நம்ம அந்த கூட்டுப்பண்ணை திட்டம்ன்ற ஒரு முயற்சியில தனியா ஒரு சின்ன சின்ன விளைநிலங்கள், அது 1 ஏக்கரு, 2 ஏக்கரு, வந்து சென்ட்ல 10 சென்ட், 20 சென்ட் வச்சிருக்க எல்லா விளைநிலங்களும் ஒன்றாக நம்ம இணைத்து, அது ஒரே மாதிரியான பயிர்கள் நம்ம அங்க வந்து சாகுபடி செய்ய முடியும். அதன் மூலமாக நம்மளுடைய பொருளாதாரத்தை உயர்த்த முடியும். அதனால அந்த மாதிரி முயற்சிகள் எல்லாம் நாங்க வந்து நான் வெற்றி அடைந்தால் அந்த பகுதியில இந்த தொழிற்சாலைகளை நாங்க உருவாக்கி தருவோம். மகிழ்ச்சி அக்கா. போன சட்டமன்ற தேர்தலுக்கும் இந்த சட்டமன்ற தேர்தலுக்கும் நீங்க தொகுதியில பார்க்கிற மாற்றங்கள் என்ன? நாம் தமிழர் கட்சிக்கான வரவேற்பு எப்படி இருக்கு? அதாவது போன சட்டமன்ற தேர்தல் 2021ல நான் பயணிக்கும் பொழுது, நாம் தமிழர் கட்சியை பத்தி எல்லாருக்குமே தெரியும். நம்ம தமிழ் தேசிய பத்திய உணர்வுகள் எல்லாருக்குமே இருக்கும். ஆனா, யாரும் வெளிப்படையாக வெளிய வரல. இன்னும் கேட்டீங்கன்னா, நாங்க வாக்கு சேகரிக்கும் போது மிக குறைந்த அளவுள்ள உறவுகள வச்சுதான் நாங்க எல்லாருமே வாக்கு சேகரிச்சோம். அப்ப நாங்க கேட்கும்போது என்ன சொன்னாங்கன்னா, "நாங்க உங்களுக்கு நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு செலுத்துறோம். ஆனா, நாங்க மறைமுகமா செலுத்துறோம்." ஏன்னா, இப்ப நீங்க அந்த அந்த பகுதியில இப்போ ஆளுங்கட்சியாக இருக்கட்டும், ஆண்ட கட்சிகளாக இருக்கட்டும், மக்களுக்கான ஒரு நலனுக்காக எதுவுமே செயல்பட்டதில்ல. மக்களுக்கான எந்த ஒரு செயல் திட்டங்களும் அங்க கிடையாது. ஆனா இப்போ நான் 2026ல பார்க்கும் பொழுது, 2021ல நீங்க பார்த்தீங்கன்னா, பெண்கள் வந்து வட மாவட்டங்கள்ல நீங்க பார்த்தீங்கன்னா, பெண்கள் வெளியிலே வரமாட்டாங்க. அவங்க சொன்னாங்க, "அக்கா நாங்க உங்களுக்கு வாக்கு செலுத்துறோம். ஆனா நாங்க யாரும் வெளியில வரல." அப்படின்னு சொன்ன ஒரு பயந்துட்டு. ஏன்னா, அரசுகள் குடுக்குற அந்த சலுகைகள்லாம் இருக்கு இல்லையா? அது வந்து நமக்கு கிடைக்காம போயிடும். நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு செலுத்தினா நமக்கு வராம போயிடுமோன்ற ஒரு பயத்துல நெறைய பேர் வராம இருந்தாங்க. ஆனா, இப்போ அப்படி கிடையாது. 2026ல பெண்கள் நெறைய போராட்ட காலத்துல வந்து அவங்க கலந்துக்கிறாங்க. போராட்டத்திலயும் கலந்துக்கிறாங்க. இப்ப நெறைய பெண்களும் வராங்க. வாக்கும் சேகரிக்க எங்க கூட வந்துட்டு இருக்காங்க. இது வந்து நான் பார்த்த ஒரு மிகப்பெரிய ஒரு மாறுதல். மிகப்பெரிய வெற்றி எனக்குன்னு தான் அத நான் சொல்லுவேன் நானு. அது இப்போ அவங்க எல்லாருமே இப்ப ஏற்கனவே இருக்கிற அந்த திமுக ஆட்சியில வந்து அ நெறைய பாதிப்புகள அடைஞ்சிருக்காங்க. இப்போ நீங்களே இப்போ எடுத்துக்கோங்களேன். நெய்வேலி அ நிலக்கரி நிறுவனமானது விளைநிலங்களை எடுக்குது. என்னோட இடத்துல இருந்து அந்த விளைநிலங்களை எடுக்குது. எடுத்துட்டு என்ன கேட்கறாங்கன்னா, "இது உங்களுடைய வளர்ச்சிக்காக தான் நாங்க எடுக்கிறோம். இதன் மூலமாக உங்களுடைய வேலைவாய்ப்பும் அதிகரிக்கப்படும்" தான் சொல்றாங்க. சரி நாங்க ஒத்துக்கிறோம். ஆனா, இதே இடத்துல மின்சாரம் தயாரிக்கிற இதே இடத்துல அங்க சுத்தி இருக்க பகுதியில தடையில்லாத மின்சாரம் கிடைக்குதா? ஒரு கேள்வி. இன்னொன்னு, இவங்களுடைய தடையில்லாத மின்சாரம் இதுவரைக்கும் கிடையாது. இப்ப எங்களுடைய வாழ்வாதாரங்கள அழிச்சுட்டு நீங்க விளைநிலங்கள எடுக்குறீங்க. எங்களுக்கு வேலை வாய்ப்பும் அங்க கிடையாது. அப்ப நீங்க வளர்ச்சின்னு எத வைக்கிறீங்க? அந்த மாற்றத்தையும் நாங்க பார்க்கிறோம் அத. அப்ப இதையெல்லாம் கிடைக்காத பொழுது, மாற்றத்துக்கான ஒரு அரசியல்னு நாம் தமிழர் பிள்ளைங்க வராங்க. அப்ப அவங்களுக்கு வாக்கு செலுத்துவோம். யாரு சரியானவர்கள்? யாரு நமக்கானவர்கள்? மக்களுக்கானவர்கள் யாருன்னு மக்களுக்கு ஒரு புரிதல் வந்துடுச்சு. அதனால இப்ப என்னன்னா, நாம் தமிழர் கட்சிக்கு தான் நாங்க வாக்கு செலுத்துவோம். அப்படின்னு சொல்லிட்டு மக்களே எங்களுக்கு வெளிப்படையா அவங்களே வெளிய வராங்க. அத நான் இந்த 2026 தேர்தல்ல நான் பார்த்திருக்கேன். எனக்கு களத்துல நின்னு வேலை செய்யும்போது அத நான் உணர்ந்திருக்கேன். ஓகே. திமுக, அதிமுக போன்ற பணபலம் படைச்ச கட்சிங்க. தேர்தலுக்கு கோடிக்கணக்கா செலவு பண்றாங்க. அதே மாரி
தாவேகா போன்ற கட்சிகள் திரைக்கவர்ச்சியை கொண்டு வந்து முன்னிறுத்துறாங்க. இதுக்கு இடையில நாம பண்ற மாற்று அரசியல் எப்படிப்பட்ட ஒரு சவாலா இருக்கு உங்களுக்கு? அரசியலோட அடிப்படை மாற்றத்துக்காக தான் நாம் தமிழர் கட்சி. தமிழ் தேசியத்தை முன்னிறுத்தினதுதான் நாம் தமிழர் கட்சி. ஒரு தமிழ் தேசத்துக்கு முன்னாடி திரைக்கவர்ச்சி என்பது காணாம போயிடும். அது ஒரு தவிடுபடி ஆயிடும். அதுல எங்களுக்கு எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. அது பயமும் கிடையாது. நீங்க தாவேக்காவை விட்டுருங்க. அது இன்னொன்னு என்னன்னா, எங்களுடைய நாம் தமிழர் கட்சியோட வரைவிலே நீங்க பார்க்கணும், இது காசு பணம் எல்லாத்தையும் தாண்டி எங்களுக்கு கொள்கை தத்துவம்னு ஒண்ணு இருக்கு. இப்ப நாம் தமிழர் கட்சியோட மேனிபெஸ்டோல நீங்க பாத்தீங்கன்னா, நாங்க சொல்றது என்னன்னா, இலவச மருத்துவம், உலகத்தரம் வாய்ந்த கல்வி எல்லாமே நாங்க வந்து நாம் தமிழர் கட்சி இலவசமா நாங்க தரோம் அப்படின்னு சொல்றோம். நீங்க இப்ப எல்லாருமே என்ன கேக்குறாங்கன்னா, மருத்துவம் கல்வியும் இப்ப இலவசமா தானே இருக்கு, இதுல நீங்க என்ன புதுசா சொல்றீங்க அப்படின்னு கேக்குறாங்க. இப்ப வாழ்க்கைன்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் போது மக்கள் எல்லாமே இரண்டே விடயங்களுக்கு தான் பணத்தை அதிகமா செலவு பண்றாங்க. ஒண்ணு மருத்துவம், இன்னொன்னு கல்வி. இது ரெண்டுமே இப்ப இருக்கிற இந்த சூழல்ல இங்க சென்னையில இந்த தமிழ்நாட்டுல இது இரண்டுமே தரமா இருக்கா? தரமாக இருந்தால் ஏன் அரசியல்வாதிகள் எல்லாம் தனியார் மருத்துவமனையை நோக்கி போறாங்க, தனியார் கல்வியை நோக்கி போறாங்க, தனியார் பள்ளிகளை நோக்கி ஏன் இவங்க எல்லாருமே போறாங்க? இப்போ கருணாநிதியா இருக்கட்டும், கருணாநிதிய வந்து காவேரி மருத்துவமனை கருணாநிதியால புகழடைஞ்சது. அம்மையார் ஜெயலலிதா அம்மையாரால காவேரி அப்பல்லோ மருத்துவமனை வந்து புகழடைஞ்சது. இப்ப இங்க எல்லாமே தரமாய் இருந்தால் இவர்கள் அரசை நோக்கி தானே போகணும். இப்போ அதனாலதான் இப்ப நாங்க என்ன சொல்றோம்னா, இந்த தரமான மருத்துவத்தையும் கல்வியும் கொடுக்கும் பொழுது நாம் சம்பாதிக்கின்ற பணங்கள் அனைத்தும் ஒரு 30 விழுக்காடு சேமிப்புல வரும். நாங்க தரமா கொடுக்கும்போது அது சேமிப்புல உங்களுக்கு வந்துடுது. அப்ப நீங்க அந்த சேமிப்பு வரும் பொழுது இந்த 1000 ரூபாய் இலவசம் எதுக்கு, 2000 ரூபாய் இலவசம் எதுக்கு? நமக்கு அந்த இடத்துல தேவைப்படாது. இது ஒரு மாற்று அரசியல். இந்த இடத்துல மக்கள் இதை வந்து நல்லா உள்வாங்கிக்கிட்டாங்கன்னா, புரிதலோடு உள்வாங்கும் போது இது ஒரு மாற்று அரசியல். உனக்கு 1000 2000 இலவசம் அந்த இடத்துல தேவைப்படாது. இன்னொன்னு, நீங்க வந்து ரெண்டாவது எதுக்காக இந்த இலவசம் மருத்துவம்ன்றது, அடுத்தது வந்து கல்வி எதற்காக சொல்லணும், அடுத்தது இப்ப நீங்க அமெரிக்காவில இருந்தே பேசுறதுனால அதை ஒட்டியே நான் உங்களுக்கு ஒரு சில உதாரணங்கள் சொல்றோம். இப்ப நீங்க அமெரிக்காவில வந்து நியூயார்க் பகுதியை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, அந்த பகுதியில வந்து பேங்கிங்கும் வந்து உங்களுக்கு பேங்கிங் பினான்ஸும் வந்து அதிகமா உள்ள ஒரு செக்டார் பகுதி. லாஸ் ஏஞ்சல் எடுத்துக்கிட்டீங்கன்னா இது சினிமா துறைக்கு பெயர் பண்ணுது. அது சான் பிரான்சிஸ்கோ எடுத்தீங்கன்னா ஏஐ ஐடி செக்ஷன், அதுக்கப்புறம் நீங்க வந்து ஸ்டார்ட் அப், இதுக்கெல்லாம் ரொம்ப பெயர் போன ஒரு இடம் நம்ம சொல்றோம். இப்படி எல்லாத்துக்கும் வந்து ஒரு தனித்தனி செக்டார் இருக்கும்போது வளர்ச்சியானது உங்களுக்கு வந்து எப்படி வருதுன்னா பரவலாக உங்களுக்கு வந்துடுது இல்லைங்களா? நீங்க அதுக்கு அடுத்து அப்படியே சென்னைக்கு வாங்க. சென்னைக்கு வரும்போது நான் வேலை தேடியா இருந்தாலும், கல்வியை தேடியா இருந்தாலும், மருத்துவத்தை தேடியா இருந்தாலும் நம்ம என்ன பண்றோம், எல்லாருமே சென்னை நோக்கி தான் போயிட்டு இருக்காங்க. அப்ப அந்த பகுதி என்ன ஆகுதுன்னா ஒரு வெர்டிகல் டெவலப்மெண்ட் தான் அங்க வந்து உருவாகுது. இப்ப மும்பை, பெங்களூர் மாதிரியான, இப்போ அதே ஆந்திரா பகுதி பார்டரா இருக்கிறதுனால ஆந்திராவில இருந்து இருக்கிறவங்களும் என்ன பண்றாங்கன்னா சென்னை நோக்கி தான் வராங்க. அப்ப அங்க வளர்ச்சின்றது நம்ம என்ன சொல்றோம், ஒரு பகுதி வளர்றதுதான் வளர்ச்சியா? இல்லையா? பரவலாக வளர்றதுதான் ஒரு வளர்ச்சி. இப்ப சென்னைன்றது ஒரு வெர்டிகல் டெவலப்மெண்ட் தான். எல்லாம் ஒரு இடத்துல வந்து குவியும் போது போக்குவரத்து நெரிசல் வருது, லிவிங் காஸ்ட் வந்து அதிகமா இருக்கு. இப்போ நாங்க என்ன சொல்றோம், நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வரும் இப்ப 2026 ஆட்சி நாங்க அமைக்கும் பொழுது என்ன பண்ணோம், திருச்சியை வந்து தலைமையா கொண்டு, திருச்சியை வந்து தலைமையா வைத்து 5 நகரங்களை நாங்க உருவாக்குறோம். 5 நகரங்களை உருவாக்கும் போது இப்ப திருச்சி தலைமையகமாகவும் இருக்கும், அதே நேரத்துல அட்மினிஸ்ட்ரேஷனுக்கும் வந்து திருச்சியை வந்து நாங்க ஒரு செக்டராக உருவாக்குறோம். 2வது கோயம்புத்தூர்லயும் அந்த திருப்பூருக்கும் இடையில ஒரு பகுதியை தலைநகரமாக உருவாக்கி இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட்டுக்காக ஒரு செக்டார் அங்க ஒண்ணு வருது. அடுத்து கன்னியாகுமரி நீங்க எடுத்தீங்கன்னா அது ஒரு தலைநகரம். அங்க தமிழர்களுடைய மெய்யியல் கோட்பாடு வரும்போது சுற்றுலா வளர்ச்சி, அது ஒரு பகுதி. மதுரை எடுத்துக்கங்க, கலை இலக்கியம் பண்பாடு இது எல்லாம் சேர்ந்தது அங்க ஒரு செக்டார் அங்க வந்து உருவாகும். நீங்க அதைக்கடுத்து சென்னைக்கு வாங்க. சென்னைக்கு வரும்போது சென்னைக்கு மட்டுமே அந்த துறைமுகங்கள், ஐடி செக்டாரு, அதுக்கப்புறம் சினிமா துறை, இப்ப நாங்க அந்த 5ஆக பிரிச்சு வைக்கும் போது என்ன ஆகும்னா
ஒரு வளர்ச்சி ஒரு இடத்துலயே இல்லாம பரவலாக எல்லா பகுதியும் அந்த பகுதியில ஒரு வளர்ச்சி, பரவலான ஒரு வளர்ச்சி இருக்கும். அது மட்டும் கிடையாது. அந்த தலைநகரங்களை சுத்தி இருக்கிற எல்லா பகுதியும் வளர்ச்சி அடையும். வளர்ச்சினா அப்படிதான் இருக்கும் இல்லையா? இந்த மாதிரி நாங்க 2026ல ஆட்சிக்கு வரும்போது இந்த திட்டங்களை நாங்க வைக்கும் பொழுது இதுல பரவலான ஒரு வளர்ச்சியை நம்மளால காண முடியும். ஒரு பகுதி மட்டுமே வளர்ச்சி என்று இல்லாமல் எல்லா இடமும் வளரும் போது இந்த மாதிரியான நாங்க வந்து மேனிஃபெஸ்டோல நாங்க எல்லாம் வச்சிருக்கும் போது இது நிறைவேறும் போது நிச்சயமாக ஒரு வளமான ஒரு தமிழ்நாட்டை எங்களால உருவாக்க முடியும். அதை நம்பிதான் நாங்க களத்துல நிக்கிறோமே தவிர திமுக கொடுக்கிற 1000க்கோ 10,000க்கோ எவ்வளவு வேணா கொடுத்து லட்சமா கொடுத்துட்டு போட்டோம். இந்த திட்டங்களுக்கு முன்னால அது எல்லாமே ஒரு தவிடுபடிதான். அதை நம்பிதான் நாங்க களத்துல நிக்கிறோம். எங்களுடைய கொள்கைகள், தத்துவங்கள், கோட்பாடுகள், தமிழ் தேசியம் எல்லாத்தையும் சேர்த்துதான் நாங்க இந்த களத்துல நிக்கிறோம். அதனால எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. யாரு வந்தாலும் எல்லாத்தையும் அடித்து நொறுக்கிட்டு தமிழ் தேசியம் அந்த இடத்துல மலரும். நாங்க வெற்றியோட அந்த இடத்துல நிற்போம், களங்காணும். அந்த நம்பிக்கை எங்களுக்கு எல்லாருக்குமே இருக்கு. நாம் தமிழர் கட்சிக்கு இருக்கு. ரொம்ப மகிழ்ச்சி அக்கா. நீங்க சொன்ன நிறைய விஷயம் வந்து எனக்கு நேரடியா தொடர்பு உள்ள விஷயமா இருக்கு. முக்கியமா நாங்க இங்க இருந்து அனுபவிச்சு உணர்ந்த விஷயத்தை எல்லாம் நீங்க அங்க இருந்து கவனிச்சு படிச்சு தெரிஞ்சோ இல்ல எப்படியோ புரிஞ்சு நீங்க சொல்றீங்க. உதாரணத்துக்கு சொல்லணும்னா இங்க பரவலா இருக்கிற வளர்ச்சியை பத்தி நீங்க பேசுனீங்க. சான் பிரான்சிஸ்கோ சிலிகான் வேலி சொல்லுவாங்க. அது நான் இருக்கிற இடம் தான் அது. அப்புறமா ஹாலிவுட், லாஸ் ஏஞ்சலஸ் பக்கம் வந்து கலைக்காக ஒரு பேர் போன இடம். நியூயார்க் வந்து ஃபைனான்ஸ்க்காக பேர் போன இடம். இதை பத்தி நீங்க பேசுனீங்க. அது ரொம்ப முக்கியமான, கூர்ந்து கவனிச்சா மட்டுமே புரிஞ்சு கொள்ள முடியற ஒரு விஷயம். அது போக நீங்க செலவு பத்தி சொன்னீங்க. முக்கியமா இங்க நாங்க கல்விக்கு, அதாவது 12வது வகுப்பு வரை எங்க பிள்ளைங்களுக்கு நாங்க வந்து அரசாங்கம் தர கல்வியை தான் பயன்படுத்துறோம். இது நாங்க மட்டும் இல்ல, நான் ஒரு கம்பெனில வேலை செய்யறேன்னா என் பிள்ளைகள் மட்டும் இல்ல, என் முதலாளிகளும் அவங்கள எங்க கம்பெனி ஓனர்களும் அங்கதான் அனுப்புவாங்க. இங்க யாரும் வந்து பிரைவேட் ஸ்கூல் வந்து அனுப்ப மாட்டாங்க. காரணம் இந்த அனுபவம் எல்லாருமே இங்க கவர்மெண்ட் பள்ளிகளுக்கு போறதுனால இங்க கிடைக்கிற அனுபவம் அவங்களுக்கு பிரைவேட்ல கிடைக்காது. அதனால இந்த தரமும் கிடைக்காது, இந்த செலவும் அது வந்துட்டு ரொம்ப அதிகம். அதிகம்னா என்னோட சம்பளத்துல ஒரு கால் பாகம் போயிடும் ஒரு பிள்ளை படிக்க வைக்கிறதுக்கு. 2 பிள்ளை படிக்க வைக்கணும்னா 2 பேரும் சம்பாதிச்சா முடியும். அப்படிதான் இருக்கும். அந்த மாதிரி செலவுகளும் எங்களுக்கு தவிர்த்துப்படுது. அப்புறமா மருத்துவத்துக்கும் வந்துட்டு நாங்க எல்லாருமே இன்சூரன்ஸ் எடுக்கிறோம். இங்க அரசாங்கத்துக்கு, இங்க பிரைவேட்டா யாரும் இன்சூரன்ஸ் இல்லைன்னா அரசாங்கம் கவர் பண்ணும். ஆனா வேலைக்கு போற அத்தனை பேரும் கட்டாயம் இன்சூரன்ஸ் எடுத்திருக்கணும். அதனால வந்து மருத்துவ செலவும் வந்துட்டு ஒரு நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ளதான் இருக்கும். ஒரு 10% இன்சூரன்ஸுக்கு போகிறதுனால அதுக்குள்ளதான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த அத்தனை விஷயத்தையும் நீங்க சொல்லும் போது இது என்ன, நாங்க உணர்ந்த விஷயம், அனுபவிச்சு உணர்ந்த விஷயத்த நீங்க அங்க எடுத்து வைக்கிறீங்க. இது மக்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு முடியுமான்றது எனக்கு தெரியல. ஆனா இது நடந்தா மக்களுடைய வாழ்வு தரம் அப்படி உயர்ந்துரும். ஏன்னா என்னோட வருமானம் மற்ற முக்கியமான விஷயங்களுக்காக நான் செலவு பண்ண முடியுது. இது வந்து ஒரு நல்ல விஷயம். நடந்தா நாடே நல்லா இருக்கும் தான் என்னோட கருத்து. நடக்கணும்ன்ற ஒரு கனவோட தானே தமிழ் தேசியத்துல பயணிச்சுட்டு இருக்கோம். இந்த நாம் தமிழர் கட்சியில மாற்று அரசியலை கொண்டு வரணும் தான் பயணிச்சுட்டு இருக்கோம். இதெல்லாம் வந்துட்டு நம்ம அரசியல்வாதிகள் பேச மாட்டேங்கிறாங்களேன்ற ஆதங்கம் ரொம்ப நாளா இருந்தது. அது நீங்க பேசுறதே எங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி. நடந்ததுன்னா அது வந்து ஒரு சொர்க்கமா தான் இருக்கும். இல்ல, நீங்க இப்ப அண்ணா அடிக்கடி சொல்வாருல்ல, உலகத்தரம் வாய்ந்த மருத்துவம், கல்வி உலகத்தரத்துக்கு மாறுதலை. இப்ப நீங்க சொன்ன செய்திகளை கேட்கும் பொழுது இது சாத்தியமானது ஒன்றுதான். ஆனா ஒரு சில தன்னுடைய சுயநலத்துக்காக சில அரசியல்வாதிகள் வந்து அதை செய்ய மாட்டேன்றாங்க. அதுக்குதான் ஒரு தமிழ் தேசியம், ஒரு தமிழர்கள் அந்த இடத்துக்கு வரும்போது அதனுடைய வழி தெரியும் இல்லைங்களா? அது அதுக்காக போராட்டத்தில் தான் நாங்க முன்னாடி நின்னுட்டு இருக்கோம். நாங்க கண்டிப்பா இந்த தேர்தல்ல தமிழ் தேசியத்தை இன்னும் முழுசா உள்வாங்காதவங்களுக்கும் நடுநிலை வாக்காளர்களுக்கும் நீங்க சொல்ற செய்தி, நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களிக்கணும்னா அவங்களுக்கு நீங்க சொல்ற செய்தி என்ன?
இது வாக்காளர்களுக்கு மட்டும் இல்லாமையே உலகத் தமிழர்கள் எல்லாருக்குமே சேர்த்தே நான் சொல்றேன். இப்போ நீங்க உலகத் தமிழர்கள் எல்லாருமே ஒரு இடத்துல ஒரு இடத்துல நம்ம ஒண்ணா இணையணும். இங்க இப்ப இருக்கிற காலகட்டத்தை அரசியல் எதை நோக்கி போகுதுன்னா, ஒரு சாதி மதம் அந்த ஒரு கட்டுப்பாடை நோக்கிதான் சாதிய கட்டமைப்பு மத கட்டமைப்புகள் அந்த இடத்துக்கு போகும்போது என்ன ஆகுதுன்னா, இதுக்குள்ள ஒரு பிரச்சனைகளை உருவாக்கும் பொழுது என்ன ஆகுது, தமிழர்களுக்குள்ள நமக்குள்ளேயே ஒரு பிணக்குகள் ஒரு முரண்கள் நமக்குள்ளே ஏற்படுறாங்க. அதனாலதான் நீங்க பாருங்க, ஒரு தாய் வயிற்று பிள்ளைகளாக இருக்கிற நம்ம தமிழர்கள் எல்லாம் ஒரு சில காரணங்களுக்காக நமக்குள்ள ஒரு முரண்கள் வர காரணத்தினால்தான் வெளியில இருந்து நம்மளுக்கு ஒரு தாக்குதல் வருது, உள்ளல இருந்தும் ஒரு தாக்குதல் வருது. நம்ம தமிழர்கள் அனைவரும் ஒன்றாக இணையும் பொழுது திராவிடம் ஏது ஆரியம் ஏது நமக்கு அந்த புரிதல் நமக்கு இருக்கணும். நம்ம எல்லாருமே தமிழ் தேசத்தை முன்னிறுத்துவோம், ஒரு இலக்குல நம்ம நிற்போம். இந்த இப்ப இருக்கிற வாக்காளர்களா இருக்கட்டும், வாக்கு செலுத்துறவர்கள் யாராக இருக்கணும், ஒரு நிமிடம் தமிழருக்குள்ள நம்ம ஏன் பிரச்சனைகள் வருதுன்னு நம்ம சிந்திக்கணும். சிந்திக்கும் பொழுது அங்க சிந்திக்க தொடங்கினாவே தமிழ் தேசியத்தோட ஒரு ஆரம்பம் அங்கிருந்து உருவாகும். நம்ம எல்லாம் தமிழ் தேசியம் என்ற தமிழர் ஒரு பண்பாட்டுல எல்லாரும் ஒன்னா இணைவோம். நம்ம பிறருக்கு தமிழர்கள் ஒரு மரபு இருக்கும், பண்பாடு கலை கலாச்சாரம் இலக்கியம் இது எல்லாமே பிறருக்கு சொல்லி கொடுத்த ஒரு பரம்பரை நம்ம தமிழர்கள் நாம. அதனால நம்ம பிணக்குகளை எல்லாத்தையும் களைஞ்சிட்டு ஒரு முனையில் ஒன்றாக இணைந்து தமிழ் தேசியத்தை வளர்த்தெடுப்போம். தமிழ்நாட்டை ஒரு தமிழர்கள் தான் ஆளணும்ன்ற ஒரு எண்ணத்தை நம்ம முன்வைக்கும் போது நிச்சயமாக நம்ம இலக்கை நம்ம அடையும் முடியும். இதுதான் எல்லாருக்கும் நான் சொல்றது. நம்ம தமிழ் தேசத்தை உள்வாங்குவோம். மகிழ்ச்சி அக்கா. உங்க தொகுதியில வாழற மற்ற மொழி இனத்தவர்களுக்கும் அவர்கள் குடும்பங்களுக்கும் நீங்க எப்படிப்பட்ட ஆட்சியாளரா இருப்பீங்க? வந்தாரை எல்லாம் வாழ வைப்பவர்கள் தமிழர்கள். அது மாற்று மொழியினரனே கிடையாது. யார் வந்தாலுமே அரவணைச்சு செல்றதுதான் தமிழர்களுடைய பண்பாடு. அப்படி இருக்கும்போது அது மாற்று மொழியினரா இருந்தாலும் எந்த மொழியினரா இருந்தாலும் நம்மை நாடி ஒருத்தவங்க வரும்பொழுது அவங்களுக்கு தமிழர்கள் ஒருபொழுதும் துரோகம் இழைக்க மாட்டார்கள். எப்பொழுதுமே அவங்களுக்கு பாதுகாப்பாகவும் ஒரு நண்பர்களாகவும் உற்றார் உறவினர்களாகவும் தான் நாம் தமிழர்கள் நம்ம எல்லாருமே இருப்போம். அவர்களும் இந்த தமிழ்நாட்டுல இருந்து தமிழ் மக்களோட இருந்து அவங்களும் எல்லோரும் போலவும் சீரும் சிறப்பமாக இருப்பார்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு எப்பொழுதுமே உண்டு. அவர்களுக்கும் நாங்கள் துணையாக இருப்போம். மாற்று மொழியினர்ன்றது நமக்கு வேணும், அவங்களும் நம்ம சொந்தங்கள். அவ்வளவுதான். ரொம்ப மகிழ்ச்சி அக்கா. இவ்வளவு நேரம் நாங்க கேட்ட கேள்விகளுக்கு உங்க களப்பணிகளுக்கு இடையே நேரம் ஒதுக்கி பொறுமையா தெளிவா பதில் தந்ததற்கு மிக்க நன்றி. உங்கள் நல்ல நோக்கங்கள் நிறைவேறவும் தேர்தலில் வெற்றி பெறவும் எங்களது வாழ்த்துக்கள். நாம் தமிழர். நன்றி. நன்றி அனைவருக்கும், உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் நன்றி. இலக்கு ஒன்றுதான், இனத்தின் விடுதலை. நம் இலக்கை நோக்கி பயணிப்போம், தமிழ் தேசத்தை அடைவோம். பெண் விடுதலை இல்லையேல் மண் விடுதலை இல்லை. தமிழ்த்தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க. நன்றி, வணக்கம். நாம் தமிழர். உழைக்கும் மக்கள் சின்னம் அது விவசாயி சின்னாயே, உழைக்கும் மக்கள் சின்னம் அது விவசாயி சின்னம்.